அன்பான தேவச்சனமே, கர்த்தர் ஒவ்வொரு நாளும் பெரிய காரியங்களை செய்து கொண்டார். நினைப்பதற்கு மேலாக செய்கிற தேவன் உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் நினைப்பதற்கு மேலான காரியங்களை ஆண்டவர் தினந்தோறும் செய்து கொண்டிருக்கிறார். நான் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. உலகத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்களை காட்டிலும் நான் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறேன். அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், அது எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம், அது எவ்வளவு பெரிய பாக்கியம். எவ்வளவு பேர் இன்னைக்கு இன்னொரு பாடுகளை இருந்து கொண்டிருக்கலாம், ஏதோ ஒரு பிரச்சனையோடு போராடி கொண்டிருக்கலாம், ஏதோ ஒரு குழப்பத்தோடு இருந்து கொண்டிருக்கலாம், ஏதோ ஒரு வேதனையோடு இருந்து கொண்டிருக்கலாம். ஆனால் என்னை இந்த இடத்தில் வர வைத்தாரே, அதற்கு எவ்வளவு நன்றி செலுத்த வேண்டும். என்னை நிம்மதியாக வாழ வைத்துக் கொண்டிருக்கிறாரே, அதுக்கு எவ்வளவு நன்றி செலுத்த வேண்டும். எனக்கு மூச்சு விடுவதற்கான மூச்சை கொடுத்தாரே, அதற்கு எவ்வளவு நன்றி செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா. அன்பான தேவச்சனமே, நிறைய நேரங்களில் நம்ம நினைக்கிறோம் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் இல்லையோ, நான் பாக்கியவான் இல்லையோ என்ற சிந்தை நமக்குள்ளாடி பல நேரங்களில் வாருது. ஏன் தெரியுமா? நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் செய்கிற சின்ன சின்ன காரியங்களை கூட நம்ம அது பெருசா நம்ம எடுக்கிறதே கிடையாது. உலகத்திலேயே உங்களுக்கு இருக்கிற பெரிய ஆசீர்வாதம் எதுன்னு கேட்டீங்கன்னா, நான் தினந்தோறும் வாழ்ற அது பெரிய ஆசீர்வாதம். எவ்வளவு கோடிக்கணக்கில் ரூபா இருக்கிறவங்க கூட அவங்களால வாழ முடியலையே. நம்ம கோடிகள் இல்லாட்டாலும் அது கோடிகளுக்கு மேலே இருக்கிற ஒரு ஆண்டவர் இருக்காரு, அவர் நம்மோட இருக்கிறாரு. அது போதாது நம்முடைய வாழ்க்கையில. ஒரு நாளைக்கு நம்மளால நிம்மதியை வாழ்ந்தோம்னா வேற அதோட காட்டில் என்ன வேணும்? ஒரு நேரம் சாப்பிட்டா கூட சந்தோஷமா சாப்பிடணும், ஒரு நேரம் சாப்பிட்டா கூட நிம்மதியா சாப்பிடணும், ஒரு நேரம் சாப்பிட்டா கூட சமாதானத்தோட சாப்பிடணும். 3 நேரம் சாப்பிட்டோம், சமாதானம் இல்லாத, சந்தோஷம் இல்லாத இருந்து என்ன பிரச்சனை இருக்கு? எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஹல்லேலூயா. அன்பான தேவச்சனமே, ஆண்டவர் நமக்கு கிருபையான ஒரு நேரத்தை கொடுத்திருக்கிறாரு. இந்த நேரத்தை ஆண்டோடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம செய்கிற வேளையில ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில பெரிய நினைப்பது பார்ப்பதுக்கு மேலான பெரிய காரியங்களை செய்கிற ஆண்டவர். நம்ம நினைக்கிறது ஒரு சின்ன காரியமா இருக்கும், ஆனா நம்ம வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. அன்பான தேவச்சனமே, என்னோடு திரும்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு 10வது அதிகாரம் 1வது வசனம். மத்தேயு 10வது அதிகாரம் 1வது வசனம். அப்பொழுது தம்முடைய 12 சீஷரையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்தாவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று வேதம் தெளிவாக சொல்ற. நல்ல கவனிங்க. இப்ப ஆண்டவர் தனக்கு இருந்த 12 சீஷர்கள் அழைக்கிறாரு. இந்த மத்தேயு 10ஆம் அதிகாரத்துல 12 பேர் அழைக்கிறாரு. லூக்கா 10ஆம் அதிகாரத்துல 70 பேர் அழைக்கிறாரு. 2 இடத்துல பாருங்க, இங்க 12யும் அங்க 70 பேரை அழைக்கிறாரு. அந்த 70 பேருக்கும் ஆண்டவர் இதே மாதிரி எல்லா வல்லமையும் கொடுக்கிறாரு. அவங்க ஊழியங்கள் போறாங்க, ஊழியங்களை செய்யறாங்க, திரும்பி வராங்க, ஊழியம் செய்து அவர்கள் பெற்ற நன்மைகளை ஆண்டவரோட பகிர்ந்து கொள்றாங்க. அது ஒரு பகுதி. ஆனா இந்த 12 பேரை மட்டும்தான் ஆண்டவரோட ஊழியத்தில் தினந்தோறும் வைத்திருந்தார். அந்த 70 பேரே அல்ல. நல்லா கவனிங்க. We never, அதான் அழகாக பாஸ்டர் சொல்றார், we never need the quantity, we need the quality only. எதுக்கு குவாலிட்டி வேணும்ன்றதா? என்னால ஒரு ஆத்மா உருப்படியை நான் பரலோகத்துக்கு கொண்டு போனாலும் சந்தோஷமா இருக்கணும். ஹல்லேலூயா. வெண்ணல்ல நான் ஒரு போதகரை சந்திச்சேன். அவருக்கு 250க்கு மேலான சபைகள் இருக்கு. 250க்கு மேலான சபைகள் இருக்கு. என்னை பார்க்கும்போது அவர் சொன்ன ஒரே காரியம், பாஸ்டர் எனக்கு 250 சபைகள் இருக்கு, ஆனா 250 சபைகளை நடத்துறது நாட்டு கிடையாது. நான் 250 நடத்தி நான் பரலோகத்துக்கு போகலன்னா உலகத்துக்கு வேணா நான் 250 சபையில நடத்துறேன்னு சொல்லிடலாம். ஆனா நான் பரலோகத்துக்கு போலன்னா ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? ஒரு பிரயோஜனம் இல்லை. நீங்க செய்யறது சின்னமா காரியமா இருந்தாலும் அது தேவனுக்கு பெரிய காரியமாக இருக்கு. ஆண்டு ஓமைகளை சொல்லும் போதெல்லாம் கடுகு விதை சொல்றாரு பாருங்க. விதைகளை எவ்வளவு பெரிய விதைகள் இருக்கு, விலை கூடின விதைகள் இருக்கு, மகிமையான விதைகள் இருக்கு. ஆனா ஆண்டு அந்த விதைகளை குறித்து எல்லாம் சொல்றது இல்லை. ஒரு சின்ன கடுகு விதை வைத்து எவ்வளவு இடங்களை உதாரணமாக அந்த காரியங்களை சொல்றாரு பாருங்க. நம்முடைய ஊழியம் கடுகு விதைக்கு சமமாக இருந்தாலும் அது 100, 60, 30 பலன் கொடுக்கறதாக இருக்கணும். ஹல்லேலூயா. சின்ன காரியம் செய்தாலும் உலகம் மகிமை அடைவதை பார்க்கலாம், அது தேவனுடைய நாமம் மகிமை அடையணும். அன்பான தேவச்சனமே, எதுக்கு உங்க முன்னாடி நின்றுட்டு இருக்கேன்? என்ன மாதிரி ஊழியர்கள் பண்ணிட்டு இருக்கிறேன்? நீங்க அநேக மிஷனரிகளை குறித்து நீங்க கேள்விப்பட்டிருக்கேன் பாஸ்டர் சொன்னாரு. ஆனா நான் செய்கிறது என்ன? ஒரு கடுகு மாதிரி தான், இருக்கவே சின்னதா. இந்த கடுகு ஊழியமான என்ன செய்யறது? மஸ்டர்ட் சீட் அப்படின்னு சொல்லுவாங்க ஊழியத்தை. சின்னதா. ஏன்னா உலகத்துல யாருக்கும் தெரியாது, தமிழ்நாட்டில் அதிக அளவில் யாருக்கும் தெரியாது. இப்பதான் முதல் முறையில இந்த மதுரை பட்டணத்தில் நான் பிரசங்கம் பண்றேன். இந்த வருஷம் தான் என்னோட 20 வருஷ ஊழிய பயணத்துல முதல்ல தமிழ்நாட்டில் ஊழியங்கள் பண்றது இப்பதான். இந்த மதுரை, அதுக்கு பிற்பாடாக புதுக்கோட்டை, அதுக்கு பிற்பாடாக
பாண்டிச்சேரி, தர்மபுரி இந்த பகுதியில் இதெல்லாம் முதல் முறை. இதுக்கு முன்னாடி நான் தமிழ்நாட்டில் இவ்வளவு ஊழியர்கள் எல்லாம் பண்ணதே கிடையாது. அது எதிர்ச்சியாக ஒரு குழந்தைக்காக நான் டிராவல் பண்ணி வந்தேன் சென்னைக்காக. அதனால நடந்த ஒரு காரியம். அப்ப ஆண்டோட திட்டம் இருக்குது. அந்த குழந்தைக்கு மட்டும் பலவீனம் வரலைன்னா நான் சென்னைக்கு வந்திருக்க மாட்டேன். நான் சென்னைக்கு வரலைன்னா மதுரைக்கும் வந்திருக்க மாட்டேன். நான் மதுரைக்கு வரலைன்னா உங்களையும் சந்தித்திருக்க மாட்டேன். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் ஏதோ ஒன்றை முன் குறித்து தீர்மானித்து இருக்கிறார். அதனாலதான் அது செய்ய முடிந்தது. நம்மள உலகத்து மனுஷங்க பார்க்கல, நம்மள ஆண்டவர் பார்த்தாரு. கடுகுதான், கண்ணுக்கு தெரியாத ஒரு ஊழியம் தான் ஆண்டவனை கனப்படுத்துவார். ஹல்லேலூயா. நம்ம செய்கிற ஊழியம் உலக அளவுல தெரியாட்டாலும் பரவாயில்ல, ஆண்டவருக்கு தெரியுதா போதும், பரலோகம் பார்க்குதா போதும். என் பேர் ஜீவ புஸ்தகம் இல்லைன்னா ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஹல்லேலூயா. அன்பான தேவச்சனமே, ஆண்டவர் இப்ப என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா மத்தேயு 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல தன்னுடைய சீஷர்களை அழைக்கிறாரு. எல்லா வல்லமையில வரங்களை அவர்களுக்கு கொடுக்கிறாரு. சகல அதிகாரத்தை கொடுத்தான்னு அப்படின்னா தனக்கு இருந்த எல்லா அதிகாரம் யார்கிட்ட இருக்குது? சீஷர்கள் கொடுத்திருக்கிறாரு. ஆனா இன்னைக்கு நம்ம ஓய்ந்துட்டோம்னா நம்ம தான் ஓய்ந்து போகணும்னு நினைப்போமே தவிர நம்ம கீழே இருக்கிறவங்க உயரம் இன்னைக்கு யோசிக்க மாட்டோம். ஆனா ஆண்டோடைய சிந்தனை பாருங்களேன், ரொம்ப வித்தியாசம். அவன் என்ன நினைக்கிறார்? நான் செய்ததை காட்டிலும் என்னோடு இருப்பவர் அதிகமாக செய்ய வேண்டும் என்கிற சிந்தை. அப்ப நம்முடைய சிந்தை அப்படிதான் இருக்கணும். நம்ம வளரணும்னு நினைச்சோம்னா, நம்ம வளரணும்னு நினைச்சோம்னா மற்றவங்களை நம்ம வளர வச்சாலே போதும், நம்ம ஆட்டோமேட்டிக்காவே வளர ஆரம்பிப்போம். அதான் ரகசியம். இன்னைக்கு இயேசுடைய பேர் இன்னைக்கு பிரசங்கப்படுகிறதுனா தான் மட்டும் வாழ வேண்டும் என்று நினைக்கவில்லை, தான் மட்டும் ஊழியம் செய்ய வேண்டும் என்று நினைக்கவில்லை, தான் மட்டும் அற்புதம் செய்ய வேண்டும் என்று நினைக்கவில்லை, தான் மட்டும் தீர்க்கதரிசனம் சொல்ல வேண்டும் என்று நினைக்கவில்லை, தான் மட்டும் பிசாசுகளை துடைக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை. தான் செய்ததை போல தன்னுடைய சீஷர்கள் அந்த ஊழியத்தை செய்ய வேண்டும். ஏன்னா ஊழியம் என்னோட நின்றுவிடக் கூடாது. அதை தொடர்ந்து சீஷர்கள் கனமான ஊழியத்தை, தேவனுடைய ராஜ்யத்தை சகல ஜனங்களுக்கு அவர் எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக தேவன் தனக்கு இந்த எல்லா வல்லமை அதிகாரத்தையும் அவர்களுக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. அது மட்டுமா? மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19, 20 வசனத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் உங்களுக்கு கொடுக்கிறேன்னு சொல்றாரு. சொல்ல மட்டுமல்ல, மட்டும் சொல்றாரு, புறப்பட்டு போங்கள். அந்த வார்த்தை எதுக்கு? வரங்களை வல்லமை பற்றி வச்சு ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கவா? இன்னும் அதற்காக அல்ல. வல்லமையும் வரத்தை பெற்ற நான் புறப்பட்டு போக வேண்டும். ஏன் நான் புறப்பட்டு போக வேண்டும்? லூக்கா 10ஆவது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்கள் யாராவது. லூக்கா 10ஆவது அதிகாரம் 2வது வசனம். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம், ஆகையால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். நல்ல கவனிங்க. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். சபையே, இன்னைக்கு தேசம் அறுப்பின் மிகுதியாக இருக்கிறது. ஆனால் வேலையாட்களோ கொஞ்சமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். என் தேசம் என்னைக்கு சந்திக்கப்பட போகிறது? என் தேசம் என்றைக்கு இயேசு அறிய போகிறது? என் தேசம் என்று பரலோகத்துக்காக ஆயத்தம் பண்ண போகிறது. ஹல்லேலூயா. என் அன்பான தேவச்சனமே, அறுப்பு மிகுதி அன்று சொன்னது இன்று வரைக்கும் அதே வார்த்தை தான் உச்சரிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அறுப்பு மிகுதி, அறுப்பு மிகுதி, அறுப்பு மிகுதி. ஆட்கள் இல்லை. யார் போவது? அவருடைய சத்தத்தை கேட்பது யார்? மிஷனரை குறித்து கேட்பது முக்கியம் அல்ல, அதை செய்ய வேண்டும். எதை நீ கேட்டாயோ, எதை நீ வாசித்தாயோ, எதை நீ அனுபவித்தாயோ, அதை நீ செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. வசனத்தை எல்லாம் கேட்கிறோம், அழகா கேட்போம், ஆனா செய்வதில்லை. அது எந்த பிரயோஜனமே இல்லை. அதை வெளிப்படுத்தல விசேஷம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, வாசித்தவர்களும் இந்த தீர்க்கதரிசன வசனங்களை வாசித்தவர்களும் கேட்டவர்களும் கை கொள்ளுவர்களும் பாக்கியவான்கள். வாசிக்கிறோம், கேட்டோம், கை கொள்ளணும். இன்னைக்கு சர்ச்சில் எதை நம்ம கேட்கிறோமோ அதை நம்ம கை கொள்ளணும். கை கொள்ளாத பட்சத்தில் அது பலனே இருக்காது, அதுல ஜீவன் இருக்காது, அதில் உயிர் இருக்காது, நல்ல கனிகளை பார்க்க முடியாது. வேதம் தெளிவாக சொல்கிறது, நல்ல கனி கூடாத மரங்கள் எல்லாம் வெட்டும் அக்கினியிலே போடப்படும். தேவனுடைய சித்தத்தை செய்யாத மனிதன் வெட்டும் அக்கினியில் போடப்படுவான். அதிலிருந்து ஒருவரும் தப்பித்துக் கொள்ளவே முடியாது. கனி கொடுக்க வேண்டிய நாம் கனி கொடுக்கவில்லை என்றால் அந்த மரம் வளர்ந்து என்ன பிரயோஜனம் இருக்கிறது? ஒரு பிரயோஜனமும் இல்லை. அத்தி மரத்துல பார்க்கும்போது அது பழமே இல்லை, கனியே இல்லை. சபிச்சிட்டார் ஆண்டவர், சபிக்கப்பட்டதாக மாறிவிட்டது.
இன்னைக்கு உங்க வாழ்க்கை என் வாழ்க்கை சபிக்கப்பட்ட வாழ்க்கையா இருந்துவிடக்கூடாது. கனி கொடுக்க வேண்டிய நேரத்தில் நம்ம கனி கொடுக்கவில்லை என்றால் வேடிக்கை பார்ப்பவர்களாக இருக்கக்கூடாது. யாரோ ஊழியம் பண்றாங்க, எங்கோ இது நடக்குது, எனக்கு என்ன இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் ஆத்துமா வாழ வேண்டும். ஆண்டவரே, இன்னைக்கு எவ்வளவு லட்சம் ஜனங்கள் இன்னைக்கு நரகத்துக்கு போறாங்க. இந்த ஜனத்துக்கு யார் சுவிசேஷத்தை சொல்றது? யாரு மத்தியில போறது? நான் இங்க சாப்பிட்டு இங்க தூங்குறதுக்கு இங்க வாழ்றதுக்கு நான் வரலையே. இந்த உலக வாழ்க்கைன்றது கொஞ்சமான வாழ்க்கை அல்லவா? நித்திய வாழ்க்கைகள் என்னை அழைத்திருக்கிறது. அந்த நித்திய வாழ்க்கைகளை நான் என்னையா செய்ய வேண்டும்? அதுக்காக நம்ம அழைச்சிருக்கிறாரு. இன்னைக்கு நரகத்தில் இந்த நேரம் இந்த செகண்ட்ல கூட எத்தனை பேர் நரகத்துல விழுந்துட்டு இருக்காங்க. அதை குறித்தான பாரம் இருக்கிறதா? இயேசுவில் இருந்த சிந்தை என்னிலும் இருக்கட்டும். அழகான ஒரு பாடல் உண்டு. உன்னை வெறுத்து விட்டார் ஊழியம் செய்திட சுயத்தை சாகடித்தார் சுகமாய் வாழ்ந்திடலாம். உன்னை வெறுத்து விட்டார் ஊழியம் செய்திடலாம் சுயத்தை சாகடித்தார் சுகமாய் வாழ்ந்திடலாம். சுயம் சாகடிக்கப்பட வேண்டும். சாகடிக்கப்பட்டது அவருக்காக நம்ம எழுதி பிரகாசங்களுடைய இதோ ஒளி வந்ததுன்னு சொல்ல முடியாது. அந்த பிரகாசம் நாம் நிற்க வேண்டும் என்றால் அவருக்கான ஒரு வைராக்கியமான வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். நிம்மதியை இப்ப மீட்டிங் முடிஞ்ச உடனே நிம்மதியை தூங்குறோம். இந்த நிம்மதி கூட இல்லாம இந்தியாவில் எவ்வளவு பேர் இருக்காங்க. ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆகி, மதுபானத்துக்கு அடிக்ட் ஆகி, ஏதோ ஸ்ட்ரெஸ், டென்ஷன், டிப்ரெஷன் சொல்லிட்டு அதுக்குன்னு போய் இன்னைக்கு எவ்வளவு தற்கொலைக்கு நேரம் போயிட்டு இருக்கிறாங்க. இந்த மக்களுக்கு யார் சுவிசேஷத்தை சொல்றது? ஒரு தடவை நானும் ஒரு பாஸ்டர் அம்பாலா பரிதுற, அவர் எனக்கு பல இடங்களெல்லாம் கூட்டிட்டு போறாரு. ஊழியம் நடந்துட்டே இருக்கு. ஒரு நாளைக்கு சொன்னார், இன்னைக்கு ஊழியம் எதுவுமே கிடையாது பிரதர், ஊழியம் எனக்கு எங்க போறேன்னு எனக்கே தெரியலன்ட்டாரு. நான் சொன்னேன், ஆண்டு நமக்கு ஏதாவது வைத்திருப்பார் பார்ப்போம்னு சொன்னேன். அப்போ இந்த அம்பாலா டெல்லி ஹைவே ரோடு இருக்குது. அப்போ நான் ஃபர்ஸ்ட் ஓகே நம்ம டெல்லி ஹைவேல போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு டெல்லி ஹைவேல நாங்கள் போறோம். போற வழியில ஒரு சாத்துக்குடி ஜூஸ் கடை இருக்குது. அந்த கடையை பார்த்து நான் சொல்றேன், அந்த பாஸ்டரை பார்த்து, பாஸ்டர் நமக்கு ஒரு ஜூஸ் கொடுப்பேன், ஏன்னா கிளைமேட் ரொம்ப சம்மர் சீசனா இருக்குது, நமக்கு ஒரு ஜூஸ் குடிப்போம்னு சொல்றேன். சரின்னு சொல்லிட்டு அந்த பைக் அந்த ஜூஸ் கடையில நிப்பாட்டுறாரு. நிப்பாட்டும் போது அந்த பாஸ்டர் பேக்ல எப்பவுமே ட்ராக்ஸ் வச்சிருப்பாரு. யாரை பார்த்தாலுமே அந்த ட்ராக்ஸ் கையில கொடுப்பாரு. ஏசுன்ற ஒரு பேரையாவது எப்படியா சொல்லுவாரு. நம்ம கூட இவ்வளவு கடைக்கு போயிருக்கோம், எவ்வளவு தூரம் மார்க்கெட்டுக்கு போயிருக்கோம், எவ்வளவு பேர் சந்திச்சிருக்கிறோம். ஏசு நல்லவர்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறோமா? இயேசு உங்களை நேசிக்கிறான்ற ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறோமா? பெரிய சுவிசேஷம்லாம் சொல்லலாம், இயேசு உங்களை நேசிக்கிறார் அந்த ஒரு வார்த்தை சொல்றதுக்கு என்ன அவ்வளவு கஷ்டமா? கஷ்டமே இல்லையே. நம்ம மதுரையில இந்த இடத்துல இருக்கிறோம், ஒரு நாளைக்கு எவ்வளவு பேரை சந்திக்கிறோம். இயேசு உங்களை இல்லைன்னா இயேசு உங்களை ஆசீர்வதிப்பான்றது வார்த்தையோட சொல்லல. ஒரு கடைக்காரனை பார்த்து, கடையில் சாதம் வாங்குறீங்க, சாதம் வாங்கிட்டு இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார், God bless you, இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாரு. அந்த ஆசீர்வாதம் வார்த்தையில உங்களுக்கு சொல்லலாம், அது அவங்களுக்கு ஆறுதலாக இருக்கும் இல்லையா? அந்த இயேசுன்ற வார்த்தையில ஒரு மாற்றம் இருக்கலாம், ஒரு வல்லமை இருக்கலாம், ஒரு அற்புதம் இருக்கலாம், ஒரு விடுதலை இருக்கலாம், ஒரு சந்தோஷம் இருக்கலாம், ஒரு ஆனந்தம் இருக்கலாம், சமாதானம் இருக்கலாம். அந்த இயேசுன்ற வார்த்தையில ஏன் நாம செய்யக்கூடாது? இயேசுன்ற வார்த்தை கேட்டால பிசாசு ஓடுது இல்ல, இயேசுன்ற வார்த்தை கேட்டால நோய்கள் மறையுது இல்ல, இயேசுன்ற வார்த்தை கேட்டால எல்லா பாடுகளும் பிரச்சனையும் ஓடி போகுது இல்ல. ஏன் அந்த இயேசுடைய நாமத்திற்கு வல்லமே இல்லையா? இயேசுனை ஆசீர்வதிப்பான்னு ஒருத்தனை பார்த்து சொல்றது என்ன கஷ்டம் இருக்கு? ஒரு கஷ்டம் கிடையாது. பொருளை வாங்கி பின்னோட காசு கொடுக்கறத God bless you, இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார் அந்த ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்மளால முடிந்ததை செய்வோம். something do for the God. என்னால் முடிந்ததை செய்யுங்க. என்னால் என்ன முடியுமோ அதை செய்யறேன். என்னால் பெரிய அளவுக்கு செய்ய முடியவில்லை, என்னால் என் பலத்துக்கும் என் திராணிக்கும் என்னிடம் இருக்கிற காரியத்தை என்னால் என்ன செய்யணும் அதை நான் செய்யறேன். அது செய்தாலே போதும், ஒரு திருப்தி கிடைக்கும். நம்ம எவ்வளவுதான் வாழ்ந்தாலும் சரி, எவ்வளவு திருப்தியான ஒரு வாழ்க்கை. நான் எப்பவும் சொல்றேன், அடிக்கடி சொல்ற ஒரு வார்த்தை உண்டு, திருப்தியான ஊழியம், திருப்தியான வாழ்க்கை. ஏன்னா நான் செய்யறது ஊழியம். அப்ப என் ஊழியம் திருப்தியா இருக்கணும், அறகுறையா இருக்கவே கூடாது. நான் செய்யற ஊழியத்துல எனக்கே திருப்தி இல்லைன்னு God cannot do anything. ஆண்டவரால் எதுவும் செய்யல இயலாது. ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. இப்ப அந்த சாத்துக்குடி கடையில அந்த பாஸ்டர் ட்ராக்ஸ கொடுக்குறாரு. ட்ராக்ஸ கொடுத்து இயேசு குறித்து சொல்லிட்டு இருக்காரு. இப்ப நான் அந்த கடைக்கு பக்கத்துல போறேன். கடைக்கு பக்கத்துல போகும்போது அந்த பாஸ்டர் என்ன இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. இவர் ஒரு ஊழியக்காரரு, இந்தியா முழுவதும் டிராவல் பண்ணிட்டு இருக்காரு, மக்களுக்காக எனக்கு ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப நான் அந்த பக்கத்துல சகோதரர் பக்கத்துல போய் கேட்டேன், உங்களுக்காக நான் ஏதாவது ஜெபம் பண்ணணுமான்னு கேட்டேன். அவர் சொன்னார், ஆமா ஜெபம் பண்ணணும். நான் கேட்டேன், எதுக்காக நான் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, நான் இந்த கடை எனக்கு சாத்துக்குடி பழ ஜூஸ் கிடைக்கிற எல்லா
எல்லா வருமானங்களும் என் கையில நிக்கிறதே கிடையாது. வருமானம் வருது, வருமானம் போகுது, எந்த ஒரு வருமானம் நிக்கிறதே கிடையாது கேட்டார். நான் கேட்டேன் ஏன் கேட்டாரு. எனக்கு அழகா ஒரு குடும்பம் உண்டு, மனைவி குழந்தைகளா இருக்கிறாங்க. என் மனைவி தொடர்ந்து பலவீனப்படுவாங்க. அவங்களுக்கு தினந்தோறும் நான் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனோம். ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் ஒரு மாசத்துக்கு குறைந்த ஒரு 15-20 நாளாவது ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிடுவாங்க. இதுல கிடைக்கிற வருமானம் கடன் வாங்கி அந்த மருத்துவமனைக்கு அந்த மருந்துக்கு நான் செலவு பண்ணிட்டே இருக்கிறேன். என்னால நிம்மதியாகவும் இருக்க முடியல. என் குடும்பம் இவ்வளவு பெரிய கஷ்டத்துல இருக்குன்னு சொன்னார். நான் சொன்னேன், நான் உங்களுக்காக ஜெபிக்கவான்னு கேட்டேன். ஜெபிங்கன்றாரு. அந்த சாத்துக்குடிக்காரருக்காக நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்து அந்த ரோட்ல நின்று நாங்கள் ஜெபித்து முடித்த பிற்பாடாக நாங்கள் செஞ்சு போனோம். ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வான்னு சொல்லிட்டு திரும்பவும் நாங்க போயிட்டோம். சில நாட்கள் அந்த அம்பாலா பயில நான் தங்கியிருந்து ஊழியர்களை செய்து முடித்தேன். இப்ப நான் அம்பால இருந்து பாலிப்பட்டுன்ற ஒரு இடத்துக்கு போனோம். ஹரியானா மாநிலம் தான். பாலிப்பட்டுன்ற இடத்துக்கு நான் போனோம். அப்ப நான் இப்ப சைக்கிள்ல போறேன். அப்ப நான் சைக்கிள நான் டிராவல் பண்ணி போகும்போது அந்த சாத்துக்குடி கடை அங்க இருக்குது. நான் கடையை பார்த்துட்டு அந்த கடை இருக்கிறத, ஆனா நான் மனசுக்குள்ள நினைச்சேன், உண்மையிலே இவர் என்ன கண்டுபிடிக்கிறாரான்னு பார்ப்போமே. ஏன்னா நான் சைக்கிள்ல டிராவல் பண்ணும்போது என்னோட உடை வித்தியாசமா இருக்கும். நார்மலா பார்க்கும்போது என்னோட உடை இப்படி இருந்தாலும் நான் சைக்கிள் டிராவல் பண்ணும்போது என்னோட உடை வித்தியாசமா இருக்கும். ஷார்ட்ஸ், டிஷர்ட்ஸ், தலைவர் ஹெல்மெட் வச்சுப்பேன், வித்தியாசமா இருக்கும். சரி, இந்த ட்ரெஸ் அவரால் என்ன அடையாளம் கண்டுபிடிக்க முடியுதா அப்படின்றத பார்ப்போம் அப்படின்னு நினைச்சேன். அவருக்கு கடைக்கு பக்கத்துல வரும்போது மருத்துவமனைக்கே போகல. உடனே அந்த பாஸ்டர் கால் பண்ணி சொன்னேன், பாஸ்டர் ஒரு ஆத்மா ரெடி ஆயிடுச்சு, ஃபாலோ பண்ணிடுங்க. ஹல்லேலூயா. அன்னைக்கு சாத்துக்குடிக்காரனுக்கு மட்டும் நாங்க அது ஜெபம் பண்ணலனா அந்த ஆத்மா எங்களுக்கு கிடைத்திருக்குமா? அறுவடையும் மிகுதி, ஆட்களோ குறைவு. நம்ம போனதான் ஆத்துமக்கள் வரும், இருந்திருந்தா ஆத்துமக்கள் வராது. நான் தமிழ்நாட்டிலே கன்னியாகுமரி மாவட்டத்திலே ஜெபித்துட்டு இருந்தேன்னா அந்த சாத்துக்குடிக்காரனை என்னால பார்த்திருக்க முடியுமா? அந்த பகுதியில் ஊழியம் செய்திருக்க முடியுமா? இல்ல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அழைப்பு இருக்கிறது, ஊழியங்கள் இருக்கிறது. அழைத்த அழைப்புல நம்ம நிக்கணும். அழைத்த அழைப்புல நம்ம நின்னாதான் அந்த ஊழியத்தை சரியாக நீங்க செய்ய முடியும். வெற்றிகரமான ஊழியத்தை செய்ய முடியும். திருப்தியான ஊழியம் செய்ய முடியும். ஒரு காலை இங்க வச்சு ஒரு காலை அங்க வச்சோம் ஊழியம் செய்ய முடியாது. என்ன ஊழியத்தாண்டு நம்ம கையில கொடுத்திருக்கிறாரோ அந்த ஊழியத்தை திறன்பட உங்களுடைய முழு பலத்தோட அதை செய்யணும். இல்லையா? லவ் யுவர் காட் வித் ஆல் யுவர் ஹார்ட் அப்படிதான் இருக்கணும். அதுக்கு தமிழ் வசனம், கர்த்தரை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. அப்படிதான் வசனம் இருக்கு. ஒரு பகுதின்னு சொல்லலாம். பகுதியாக என்ன நீ அன்பு கூறு, பகுதின்னு சொல்லல, முழு இருதயத்தோடு சொல்லியிருக்காரு. அப்படின்னா நம்ம செய்கிற ஊழியத்தையும் நமக்கு கொடுத்திருக்க ஊழியத்தையும் முழு இருதயத்தோடு செய்யும் போதுதான் அதுல இருந்து நன்மையை நம்ம பார்க்க முடியும். ஒரு ஊழியம் வெற்றிகரமா நீங்க பார்க்கணும்னா முழு இருதயத்தை அங்க இருக்கணும். நம்முடைய ஃபுல் மைண்ட் அங்க இருக்கணும், ஃபுல் ஹார்ட் அங்க இருக்கணும். நம்முடைய சோல், நம்முடைய பாடி அந்த ஊழியத்தோட இணைந்து இருக்கணும். ஏசு அப்படித்தானே ஊழியம் செஞ்சாரு. அவர் எங்கேயாவது பார்ட் டைம் ஊழியம் செஞ்சாரா? அவர் பார்ட் டைம் ஊழியம் செஞ்சாரு எங்கேயாவது இருக்கா? இல்ல. he never do it. எப்ப ஊழியத்திற்குன்னு வந்தாரோ அன்றிலிருந்து சிலுவையை தூக்கி பரலோகத்துக்கு போற வரைக்கும் he continuously do the ministry. continuously தனக்கு கொடுக்கப்பட்ட அழைப்புல சரியாக இருந்தார். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஆண்டுடைய ஊழியம் ஒரு சுவிசேஷ ஊழியம். மேல பாத்தீங்கன்னா இட்ஸ் a gospelic ministry தான் அவருடைய மினிஸ்ட்ரி. ஏன்னா தினந்தோறும் போறாரு, பிரசங்கம் பண்றாரு, பேய்களை விரட்டுறாரு, நோய்களை குணமாக்குறாரு. ஒரு இவாஞ்சலிக்கல் மினிஸ்ட்ரி தான் அவர் பண்றாரு. ஒரு பாஸ்டர் மினிஸ்ட்ரி அவர் பண்ணல, ஒரு இவாஞ்சலிக்கல் மினிஸ்ட்ரி தான் பண்றாரு. அவர் நினைச்ச பாஸ்டர் மினிஸ்ட்ரி பண்ணிக்கலாம். ஆமாவா இல்லையா? ஒரு சபையை கட்டி எருசலேம் தேவாலயம் தானே, அங்க இருக்க மூப்பர்ல அடி வச்சு கிடக்குறாங்க, போங்கடா நீங்க எங்கிட்ட அடி வச்சுட்டு போங்கடா, நான் ஒரு சர்ச்சை கட்டிருக்கலாம், சர்ச்சை கட்டி இருந்துக்கலாம். அப்படிதானே சிந்திச்சிருக்கீங்களா? he never do it. பிதா என்ன நோக்கத்தோடு அனுப்பினாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றினார். அதனாலதான் இவரோட வல்லமையான ஊழியர்கள் செய்ய முடிந்தது. நீங்கள் நான் ஒரு வல்லமையான ஊழியங்களை செய்யணும். ஆண்டவரின் கையில என்ன ஊழியத்தை கொடுத்தாரோ அதுல முழு கவனத்தை நம்ம செலுத்தணும். அப்பதான் முழு பலனை நம்ம பார்க்க முடியும். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொன்னாரு? புறப்பட்டு போங்கள், சகல ஜனங்களையும் எனக்கு சீஷராக்குங்கள். அடுத்தது பிதா குமாரன் பரிசுத்தாவினால ஞானஸ்தானம். என்ன சொன்னாரு? அவருடைய விசுவாசிகளாக்குங்கன்னு சொல்லல, என்னாக்குன்னு சொன்னாரு? சீஷராக்குன்னு சொன்னாரு. இன்னைக்கு இருக்கிற நீங்க எல்லாருமே சீஷர்களை தவிர விசுவாசிகள் அல்ல. எப்ப ஞானஸ்தானத்தை நீங்க பெற்றுக்கொண்டீங்களோ அப்பவே சீஷர்களாக மாறிட்டீங்க. அப்ப சீஷருடைய வேலை என்னது? தேவனுடைய ராஜ்யத்தை சொல்வதுதான். அறுப்போ மீது, அறுவடைய மீது, ஆட்களோ குறைவு. இதுக்கு காரணம் ஏன் தெரியுமா? நம்ம இன்னைக்கு சீஷராக மாறவே இல்லை. ஞானஸ்தானத்தை எடுத்துக்கொண்டவே தவிர சீஷராக நாம் மாறவே இல்லை. சரீரம் மாறினா மட்டும் போறாதையா, மனசு மாறணும்யா. கிறிஸ்தவ வாழ்க்கையில மனசு மாறினாதான் அது அது புது சிருஷ்டியாக இருக்கும். ஒரு கிறிஸ்துக்குள்ளாக இருந்தால்
புது சிருஷ்டி என்னன்னு தெரியுமா? ஒயிட் ஷர்ட் போட்டானாலையோ ஒயிட் பேண்ட் போட்டானாலையோ ஞானஸ்தான இடத்துல மாற போறது இல்லையா, மனசு மாறணும்யா. எல்லாம் எடுத்துட்டு உள்ளுக்கு கிளீன் இல்லாம இருந்தோம்னா என்ன யூஸ்? உள்ளுக்கு கிளீன் ஆகணும்யா. ஏன் தெரியுமா? பரிசுத்தாவியார் தங்குகிற இடம் அது தேவனுடைய ஆலயம். அதுக்கு நம்ம கொடுக்கவில்லை என்றால் என்ன ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? யோசித்து பாருங்க. ஒரு வார்த்தை இருக்கிறது, பரலோகத்தில் ஆரவாரத்தை கேட்டு அவர்கள் அல்லேலூயா. நான் தமிழ்ல சொன்னாலும் அது அல்லேலூயா தான், இங்கிலீஷ்ல சொன்னாலும் அது அல்லேலூயா தான், தெலுங்குல சொன்னாலும் அது அல்லேலூயா தான், பிரெஞ்சுல சொன்னாலும் அல்லேலூயா தான், அரபுல சொன்னாலும் அது அல்லேலூயா தான், ஹிந்தியில பேசினாலும் அல்லேலூயா தான், சான்ஸ்கிரிட்ல தான் சொன்னாலும் அல்லேலூயா 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 தான். ஏன் தெரியுமா? அது பரலோகத்தின் பாஷை. ஹல்லேலூயா. நம்ம ஹல்லேலூயா சொன்னாலே போதும், உலகம் எங்க இருக்கிற எல்லா மக்களும் புரிந்து கொள்வார்கள். ஏன் தெரியுமா? அது பரலோகத்தின் பாஷை. சொல்றது ஹல்லேலூயா, ரட்சணியமும் மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவனே கர்த்தருக்கே உரியது. அந்த அல்லேலூயா என்ற வார்த்தை அது பரலோகத்தின் வார்த்தை, அது பரலோகத்தின் பாஷை. அல்லேலூயா. இங்க அல்லேலூயா சொல்ற மாதிரி நம்ம பரலோகத்துல அல்லேலூயா சொல்ல போறோம். சொல்லுவாங்கல்ல, இது அல்லேலூயா கூட்டம். சொல்லட்டுமே, அல்லேலூயா கூட்டம் தான். ஏன் தெரியுமா? நாங்க பரலோகத்துல அல்லேலூயா சொல்ல போறோமே. இந்த உலகத்துல பேசுற பாஷை நாங்க பேச போறது இல்ல. எல்லாருக்கும் ஒரே தேவன் தான், எல்லாருக்கும் ஒரே நாமம் தான், எல்லாருக்கும் ஒரே பாஷை தான். அந்த பரலோகத்தில் உலகத்தில் பலவிதமான பாஷைகள் இருக்கலாம், உலகத்தில் பலவிதமான கலாச்சாரம் இருக்கலாம், உலகத்தில் பலவிதமான மக்கள் இருக்கலாம், உலகத்தில் பலவிதமான இனங்கள் இருக்கலாம். ஆனால் பரலோகத்தில் ஒரே ஒரு தேவன், அவர் இயேசு கிறிஸ்து. அங்க பேசப்படுகிற பாஷையும் அது பரலோக பாஷை மட்டும்தான். ஹல்லேலூயா. If God is different, the language will be different. If God is one, the language will be one only. Hallelujah. கடவுள் பலவித கடவுள் என்று சொன்னால் உன்னுடைய மொழிகளும் உன்னுடைய பாஷைகளும் பலவிதமாக தான் இருந்து கொண்டிருக்கும். கடவுள் ஒரே என்று சொன்னால் ஒரே பாஷையாக தான் இருக்கும். நான் போகிற இடம் அது ஒரே இடமாக தான் இருக்கும். அது பரலோகமாக தான் இருக்கும். நிறைய நினைக்கிறோம் நம்ம இப்ப வாழ்ற வாழ்க்கை தான் வாழ்க்கைன்னு. அது இல்லை. இந்த வாழ்க்கை தானே பெருமையா சொல்றோம், பயங்கரம் வாழ்ந்துட்டு இருக்கோம். இதுக்கு பேர் வாழ்க்கை கிடையாது. பரலோகத்துல வாழ போறோம் தெரியுமா? அதுதான் வாழ்க்கை. ஏன் தெரியுமா? அந்த வாழ்க்கையில மரணமே கிடையாது, அங்க கண்ணீர் கிடையாது, வேதனை கிடையாது, துன்பம் கிடையாது, பாடு கிடையாது, பிரச்சனை கிடையாது, போராட்டம் கிடையாது, எந்த ஒரு இன்னும் கிடையாது. சந்தோஷமா நம்ம ஆண்டுடன் வாழ போகிறோம். அதுக்கு ஒரு மரணமே இல்லை. அந்த வாழ்க்கையை வாழ்றதுக்கு தான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வாழ்க்கையை வாழ்றதுக்கு தான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறாரு. வேற இந்த உலகத்தோட வாழ்ந்து மடிந்து போவதற்காக அல்ல. இப்ப அந்த கிராமத்துக்கு போனேன். இப்ப கிராமத்துக்கு நான் என்ன போனேன்? ஜெபம் பண்ணாலும் போனா அங்க உங்களை மாதிரி மக்கள் கூடி இருக்கிறாங்க. இப்ப பாஸ்டர் டிரான்ஸ்லேட் பண்ணணும். நான் தான் டிரான்ஸ்லேட் பண்ணிடுவாரோன்னு நினைச்சேன். நானும் பிரசங்க ஆரம்பிச்சேன், அவரால் டிரான்ஸ்லேட் பண்ணவே முடியல. உடனே ஆண்டவர் அப்படி நிறுத்த மாட்டார்ல, ஒரு ஆண்டோட கிரியை செய்யறது. பாஸ்டருடைய மனதில் ஆண்டவர் பேசி உடனே ஒரு ஃபோன் எடுத்து இன்னொரு அங்கிருந்து ஒரு 10-15 கிலோமீட்டர் தாண்டி ஒரு பாஸ்டர் இருக்காரு. அவர்கிட்ட கேட்டாரு, இங்க ஒரு பிரதர் என் கூட, ஒரு பாஸ்டர் என் கூட வந்திருக்கிறாரு, மக்கள் எல்லாம் இருக்கிறாங்க, அவருடைய பிரயாணத்தை குறித்து அவங்க கேட்கணும், அதை டிரான்ஸ்லேட் பண்ண முடியல என்னால, நீங்க போன்ல டிரான்ஸ்லேட் பண்ண முடியுமான்னு கேட்டாரு. அந்த பாஸ்டர் சொன்னாரு, கண்டிப்பா நான் போன்ல டிரான்ஸ்லேட் பண்றேன்னு. இப்போ இந்த பாஸ்டர் அதை லவுட் ஸ்பீக்கர்ல போட்டு என் ஃப்ரெண்ட்ல வச்சுட்டாரு. இப்ப நான் பேசுறத போன்ல என்னோட 15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற அந்த பாஸ்டர் கேட்டு 15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறவர் அங்கிருந்து டிரான்ஸ்லேட் பண்ணி இந்த போன் வழியா இப்ப யார் கேட்கணும்? இந்த மக்கள் கேட்கணும். ஹல்லேலூயா. போனும் ஆண்டவர் கண்டி பேசும். ஹல்லேலூயா. நான் வச்சிருக்க போன் ஆண்டவர் கண்டி யூஸ் ஆகும், நீங்க வச்சிருக்க போனும் ஆண்டவர் கண்டி யூஸ் ஆகணும். அந்த ஃபுல் மக்களுக்குமே அன்றைக்கு அப்படியாக நாங்க பிரசங்கிக்க ஆண்டவர் கிருபை எங்களுக்கு கொடுத்தாரு. இப்ப மொழியில பிரச்சனை இருக்கா? ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்களும் புறப்பட்டு வட மாநிலங்களுக்கு போகலாம், ஊழியர்கள் செய்திருக்கோம். மொழி ஒரு பிரச்சனையே கிடையாது. நான் இவ்வளவு நாட்கள் பிரசங்கம் பண்ணேன், 1135 மேல கூட்டங்கள்ல நான் எந்த இடங்களில் பிரசங்கம் பண்ணாலும் ஏதாவது ஒரு டிரான்ஸ்லேட்டர் ஆண்டர் நான் பிரசங்கம் பண்றதுக்கு என்ன கொண்டு வராரு இல்லையா? நான் டிரான்ஸ்லேட்டரோட போறேன். எங்கட இருக்க ஒரு சைக்கிள் மட்டும் தான், வேற எதுவுமே கிடையாது. நான் சைக்கிளில் ட்ராவல் பண்ண எந்த இடத்துக்கு போனாலும் எனக்குன்னு அந்த மொழிபெயர்ப்பாளர் ஆண்டர் கொண்டு வரல. அவ்வளோ நல்ல கர்த்தர் எவ்வளோ நல்லவராக இருக்காரு. கவனிச்சு பாருங்களேன். ஒரு தடவை நான் மிஸ்ராமில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறேன். மிஸ்ராமில் ட்ராவல் பண்ணும்போது வழி தவறி போயிட்டேன். ஒரு காட்டின் பகுதியாக நான் போயிட்டேன். அன்றைய தினம் நான் எங்கே தங்க போகிறேன், எங்கே நான் சாப்பிட போகிறேன், எங்கே தூங்க போகிறேன் எனக்கு எதுவுமே தெரியாது. ஏன்னா காடு. அப்போ என்ன மனசுக்குள்ள நான் நினைக்கிறேன்,
இன்னைக்கு காட்டில் எங்கேயாவது எனக்கு தங்க முடியவில்லை என்றால் அந்த இரவு முழுதுமே இங்கும் அங்குமாக அலைந்து அந்த நைட்டை ஃபுல்லாக நான் வந்து கம்ப்ளீட் பண்ணணும், அந்த டாஸ்க்கை ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ண வர வழி இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். ஏன்னா அந்த டே டைம் யாரும் எனக்கு உதவும் வரல, உதவி செய்யவும் இல்லை. அப்படியே இருக்க மாலை பொழுது இருட்ட போகுது, நைட் ஆக போகுது. மாலை பொழுதுல ஒரு ட்ரக் அப்படியே எனக்கு கிராஸ், ஒரு லாரி என்ன கிராஸ் ஆகுது. கிராஸ் ஆகி ஒரு 5 நிமிஷம் லாரி எனக்கு திரும்பி வருது. திரும்பி ரிவர்ஸ் கியர்ல திரும்பி வராப்புல. திரும்பி வந்து என்கிட்ட பேசுறாப்புல, நீ எங்கேருந்து வர, நீ சைக்கிளில் ட்ராவல் பண்ணுற, நீ எங்கே போகணும்? நான் சொன்னேன் ஐசால், கேபிட்டல் மிசோரமுடைய கேபிட்டல் ஐசால், அங்கே எனக்கு போகணும். நான் சொன்னேன் இன்னும் 50 கிலோமீட்டர் மேலே இருக்குது, நீ எப்படி போகணும்னு கேட்டேன் இந்த நைட்டு. நான் சொன்னேன் எனக்கு தெரியலன்னு சொன்னேன். தெரியலன்னு சொன்ன உடனே அவர் கையில் ஒரு வாழைப்பழம் பேக் வச்சிருந்தார், ஃப்ரூட்ஸ், ஒரு பேக் ஃபுல்லாக ஃப்ரூட்ஸ் வச்சிருந்தாரு. அந்த ஃப்ரூட்ஸ் என் கையில் கொடுத்துட்டு சொன்னார், சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இப்போ நான் ஃப்ரூட்ஸு சைக்கிளோட ரோடோடைய சைடில் நிற்கிறேன். காலையிலேருந்து ட்ராவல் பண்ணுறேன், கை காலையில் பயங்கரமான வலி, டயர்டு வேற, என்னால் ஒன்றும் செய்ய முடியல, ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்க முடியும். ஏன்னா சும்மா நடந்து போனாலே கஷ்டம், இல்லை சைக்கிளில் பெடல் பண்ணி அந்த மலை ஏறி இறங்கும் போதெல்லாம் ஒரு 5 நிமிஷம் சைக்கிளை உருட்டுவேன், ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுப்பேன், திருப்பி 5 நிமிஷம் சைக்கிளை உருட்டுவேன், சைக்கிள் 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுப்பேன். அப்படி தான் போக முடியும். ஏன்னா ஒரே ஸ்ட்ரெச்சில் போக முடியாது. ஏன்னா கால் கையெல்லாம் பயங்கரமான வலிக்கும், டயர்ட் ஆகுது, பயங்கரமாக இருக்குது, என்னால் பண்ணவே முடியல, அவ்வளோ சிரமப்படுறேன். இப்போ என் கையில் வாழைப்பழத்தெல்லாம் கொடுத்துட்டாரு, அவர் போயிட்டாரு. ஆனால் 5 நிமிஷம் கழிச்சு அதே லாரி ரிவர்ஸ் கியரில் திருப்பி வருது. திருப்பி வந்து அந்த லாரியை ஆஃப் பண்ணிவிட்டு என்னுடைய சைக்கிளு, என் பேகு எல்லாத்தையும் அந்த லாரியில் போட்டுட்டு அந்த லாரி டிரைவர் சொன்னார், இவன் லாரியில் உட்காருங்கன்ட்டார். முதல் முறையா, அது யாருன்னு எனக்கும் தெரியாது, நான் அவருக்கு யாருன்றது கிளியர் அவருக்கும் தெரியாது. தெரியாத ஒரு மனிதன் பக்கத்தில் இப்போ நான் ட்ராவல் பண்ணுறேன். இப்போ நான் என்னோட வண்டி அந்த லாரி ட்ராவல் ஆகி போயிட்டே இருக்கு. கொஞ்சம் தூரம் போனவர் கேட்டார், ஏதாவது சாப்பிட்டீங்களான்னு கேட்டார். நான் எதுவுமே சாப்பிடல. அவர் கேட்டார், முட்டை சாப்பிட்டீங்களான்னு கேட்டார். சரி சாப்பிடுன்னு சொன்னேன். சாப்பிடுன்னு சொன்ன உடனே அந்த லாரியை நிப்பாட்டிட்டு ஒரு பக்கெட் எடுத்து காட்டுக்கு போனார். காட்டுக்கு போயிட்டு தண்ணி எடுத்துட்டு ரிட்டர்ன் வருவதுக்கு முன்னாடி இருட்டுச்சு, நைட் ஆயிடுச்சு, லைட்டே கிடையாது. உடனே என் மொபைல் டார்ச் எடுத்து அவருக்கு காமிச்சு கொடுத்தேன். அந்த மொபைல் டார்ச்லேயே அவர் சமைக்க ஆரம்பித்தார். அழகான ஒரு முட்டை குழம்பும் ஒரு சாதத்தையும் செய்து சுட சுட எனக்கு கொடுத்துட்டு சாப்பிடுங்கன்ட்டார். சாப்பிட்டு முடிச்ச உடனே சொன்னார், மழை வரப்போகுது, ஆனால் கவலைப்படாதீங்க, என்னுடைய லாரியில் இடம் இருக்குது, அங்கே ஒரு சின்ன ஒரு ஃபேன், ஒரு யூஎஸ்பி இதில் ஒன்று சொல்லி ஒரு சின்ன ஃபேனை எனக்கு வச்சு கொடுத்து இதில் தூங்கி நீங்கள் ரெஸ்ட் எடுங்கன்னு அந்த நைட்டு அந்த லாரியில் தூங்குவதற்கான ஒரு இடத்தை எனக்கு உருவாக்கி கொடுத்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவருடைய கிருபை என்றும் உள்ளது. காடுகளுக்கு போனா கூட ஆண்டவர் நம்ம வழி நடத்துறாரு இல்லையா? என்ன வழி நடத்துற தேவன் உங்களை வழி நடத்த மாட்டாரா? அன்னைக்கு நைட்டு அழகா நான் தூங்கினேன், போட்டிருந்த ட்ரெஸ்ஸோடய தூங்கிட்டேன். அதெல்லாம் வேர்வை ஸ்மெல் பயங்கரமா இருக்கு, அதுலேயே தூங்கிட்டேன் அந்த டயர்ட்ல. மறுநாள் காலையில் நான் ட்ராவல் பண்ணணும், அந்த இடத்துல இருந்து மூவ் ஆகி நான் போகணும். நான் என்னோட சைக்கிள் எல்லாமே எடுத்து கேட்டுட்டு இருக்கும்போது சொல்கிறார், நீ எங்கே போறேன்ட்டாரு. நான் சொன்னேன், நான் ஐசார்க்கில் போனோம், நான் போட்டுட்டேன். அவர் சொன்னார், போகாத, நீ வந்த நேரத்துலேருந்து இது வரைக்கும் எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு, நான் உனக்கு வேண்டி என்ன வேணாலும் செய்கிறேன், என் கூட 1 வாரம் நீ ட்ராவல் பண்ண அப்படின்ட்டாரு. 1 வாரம் நீ என் கூட ட்ராவல் பண்ணு, அவ்வளோ சந்தோஷமா இருக்கு நீ என் கூட இருக்கிறது. உனக்கு ஸ்டே நான் பார்த்துக்கிடுறேன், உன்னுடைய சாப்பாடை நான் பார்த்துக்கிடுறேன், நீ சைக்கிளெல்லாம் மிதிக்கணும், லாரிலே என் கூட, உனக்கு எங்கே வேணாலும் நான் கூட்டிகிட்டு போனேன், 1 வாரம் என் கூட இருந்தாரு. அதான் வசனம் இருக்கும், உலகம் தரக்கூட முடியாத சமாதானத்தை, அவ்வளோதான் ஆண்டு சமாதானத்தை தான் சமந்து சொல்லி சொல்கிறேன். ஏன்னு தெரியுமா? ஆண்டு சொன்னாரு, நீ எதையாவது இடத்துல பிரவேசித்தா அந்த சமாதானம் அங்கே தங்கி இருக்குன்றாரு. ஆண்டவர் இந்த 12 சீஷனை அழைச்சிட்டு என்ன சொன்னான்னு தெரியுமா? மத்தேயு 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஆண்டவர் சொல்றாரு, புறப்பட்டு போகையில் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிங்கன்றாரு.